உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holiday. IAS அதிகாரி முதல் மாநகராட்சி பொறியாளர்கள் வரை கூண்டாக சிக்கும் முக்கிய புள்ளிகள். சேலம் மாநகராட்சி திக் திக். சேலம் மாநகராட்சியில் சட்டவிரோதமாக பணி நியமனங்கள் செய்த விவகாரத்தில் IAS அதிகாரி முதல் மாநகராட்சி பொறியாளர்கள் வரை அனைவர் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை பாய உள்ளதால் மாநகராட்சி வட்டாரத்தில் பரபரப்பு கிளம்பியுள்ளது. சேலம் மாநகராட்சி பொறியியல் பிரிவில் காலியாக இருந்த ஸ்கில்டு அசிஸ்டன்ட் எனப்படும் 2ஆம் நிலை செயல்திறன் உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி நேர்காணல் நடத்தப்பட்டது. மொத்தம் 6 காலி பணியிடங்களுக்கு 55 பேர் நேர்காணலில் கலந்து கொண்டனர். குறைந்தபட்சம் ITI படிப்பில் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் என்பதாலும் அடிப்படை ஊதிய விகிதம் 19,500 ரூபாய் முதல் 62,500 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டு இருந்ததாலும் இந்த பணியில் சேர கடும் போட்டி நிலவியது. குறைந்த வாய்ப்பும் கடும் போட்டியும் நிலவியதால் மாநகராட்சியில் பணியாற்றும் சில அதிகாரிகளும் திமுக புள்ளிகள் சிலரும் குறுக்கு வழியில் இந்த பணியிடங்களில் தங்களின் வாரிசுகளையே பணியில் அமர்த்த முடிவு செய்தனர். இதையடுத்துதான் பல்வேறு தகுடுதத்தங்கள் அடுத்தடுத்து அரங்கேற தொடங்கின. இதன் விளைவாக சேலம் மாநகராட்சியில் அப்போது செயற்பொறியாளராக இருந்த செல்வராஜின் மகன் கனிஷ்ஹரன், மேயர் ராமச்சந்திரனின் அலுவலக உதவியாளராக பணியாற்றி வந்த அனந்த சயனத்தின் மகன் ஹரீஷ், அஸ்தம்பட்டி மண்டல அலுவலகத்தில் பில் கலெக்டராக பணியாற்றி வரும் குப்புசாமியின் மகன் தமிழரசன், திமுக பிரமுகர்கள் சண்முகத்தின் மகன் ராமச்சந்திரன், அரியானூர் மோகனின் மகன் ஞானேஸ்வரன், முன்னாள் பில் கலெக்டர் சக்திவேலின் உறவினர் ஜெகதீஷின் மகன் ஸ்ரீதரன் ஆகிய 6 பேரும் நேர்காணலுக்கு முன்பே செயல்திறன் உதவியாளர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டு விட்டனர். இதற்காக ஒவ்வொருவரிடமும் 40 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 2,40,00,000 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டு ஆளுங்கட்சி புள்ளிகளிடம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பணம் கைமாறியதை அடுத்து ஆளுங்கட்சி புள்ளிகளின் அழுத்தம் காரணமாக அப்போது சேலம் மாநகராட்சி ஆணையராக இருந்த கிறிஸ்துராஜ் IAS பணி நியமன கோப்புகளில் கையெழுத்து போட நிர்பந்தம் செய்யப்பட்டு இருப்பது நக்கீரன் நடத்திய கள விசாரணையில் தெரிய வந்தது. இது தொடர்பாக சேலம் மாநகராட்சி வட்டாரத்தில் விசாரித்த போது குறுக்கு வழியில் பணி நியமன ஆணை பெற்றவர்களில் ஒருவர் தவிர மற்ற 5 பேரும் அடிப்படை கல்வி தகுதியை முடிக்காதவர்கள். அந்த இடத்திலேயே அவர்கள் பணி நியமனத்திற்கான தகுதியை இழந்து விடுகின்றனர். அவர்கள் திருவாரூர் மற்றும் சேலத்தில் உள்ள தனியார் ITIகளில் குறுகிய காலம் பயிற்சியை முடித்தது போல் போலி சான்றிதழ் பெற்று வந்துள்ளனர். அவர்களின் கல்வி சான்றிதழ்களை மாநகராட்சி பணியமைப்பு பிரிவு ஊழியர்கள் மெய்த்தன்மை பார்த்திருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நேர்காணல் நடந்த காலகட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சித்துறை வெளியிட்ட புதிய அரசாணை 152 படி மாநகராட்சிகளில் செயல்திறன் உதவியாளர் பணியிடங்கள் ஒழிக்கப்பட்டுவிட்டன. மேலும் 6 பேர் நியமனத்தில் இனச்சுழற்சி விதியும் பின்பற்றப்படவில்லை. இவ்வாறு 6 பேர் பணி நியமனத்தில் அனைத்து விதிகளும் பட்டவர்த்தனமாக மீறப்பட்டுள்ளன என்கிறார்கள் சேலம் மாநகராட்சி ஊழியர்கள். இது தொடர்பாக 17/12/2022, 21/1/2023, 27/12/2023 நாளிட்ட நக்கீரன் இதழ்களில் எக்ஸ்க்ளூசிவாக செய்திகள் வெளியிட்டிருந்தோம். இதையடுத்து விதிகளுக்கு புறம்பாக நியமிக்கப்பட்ட கனிஷ்வரன், ஹரீஷ், தமிழரசன், ராமச்சந்திரன், ஸ்ரீதரன், ஞானேஸ்வரன் ஆகிய 6 பேரையும் அப்போது இருந்த மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்தர் டிஸ்மிஸ் செய்து உத்தரவிட்டார். இந்த பணி நியமன ஊழல் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் பணி நியமன விதிகள் மற்றும் கல்வி தகுதி உள்ளிட்ட அடிப்படையான விவரங்களை கூட சரிபார்க்க தவறியதாக பணியமைப்பு பிரிவு கண்காணிப்பாளர் பார்த்தசாரதி, உதவி ஆணையர்கள் சாந்தி, சாய்லட்சுமி, இளநிலை உதவியாளர்கள் உதயநந்தினி, விஜயலட்சுமி, உதவியாளர் மாதவன், நிர்வாக அலுவலர் வெங்கடேசன் ஆகியோருக்கு விளக்கம் கேட்டு குற்றச்சாட்டு குறிப்பாணை வழங்கப்பட்டது. இவர்களில் சேலம் மாநகராட்சி பணியமைப்பு பிரிவு கண்காணிப்பாளரான பார்த்தசாரதி செயல்திறன் உதவியாளர் காலியிடங்களை நிரப்புவது தொடர்பாக நகராட்சிகள் நிர்வாக இயக்குனர் அலுவலகத்தில் இருந்து NOC பெறவில்லை என்பதில் இருந்துதான்
இந்த ஊழலே தொடங்குகிறது என்கிறார்கள். இந்த நிலையில் சேலம் மாநகராட்சி ஆணையராக இருந்த பாலச்சந்தர் கடந்த ஜூலை மாதம் தாம்பரம் மாநகராட்சிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். அதன் பிறகு பணி நியமன ஊழல் விவகாரத்தை சைலண்ட் மோடுக்கு மாற்றும் வேலைகளில் சிலர் இறங்கியிருப்பதாக சர்ச்சைகள் கிளம்பியுள்ளன. இது ஒருபுறம் இருக்க, செயல்திறன் உதவியாளர் பணிக்கான நேர்காணலின் போது தேர்வு குழுவில் இடம்பெற்றிருந்த சேலம் மாநகராட்சி செயற்பொறியாளர் ஆத்தூர் ஆர் செந்தில்குமார், கூத்தாப்பிள்ளை செந்தில்குமார், உதவி செயற்பொறியாளர்கள் சிற்றுளி செந்தில் என்கிற எஸ் செந்தில்குமார், புவனேஸ்வரி மற்றும் அப்போதைய சேலம் மாநகராட்சி ஆணையரும் தற்போதைய திருப்பூர் மாவட்ட ஆட்சியருமான கிறிஸ்துராஜ் IAS ஆகியோர் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க நகராட்சிகள் நிர்வாக ஆணையரகம் முடிவெடுத்துள்ளது. இதற்கிடையே செயல்திறன் உதவியாளர் பணி நியமனம் பெற்றவர்களுள் ஒருவரான ஹரீஷ் பணி நீக்க உத்தரவுக்கு தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கடந்த ஜூலை 22ஆம் தேதி அதை டிஸ்போஸ் செய்து உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு நகராட்சிகள் நிர்வாகத்துறை இயக்குனர் சிவராசுவிடம் விளக்கம் கேட்டோம். சேலம் மாநகராட்சியில் நடந்த பணி நியமன ஊழல் குறித்து சம்பந்தப்பட்ட பணியமைப்பு பிரிவு ஊழியர்களிடம் விளக்கம் கேட்டுள்ளோம். இன்னொரு புறம் விஜிலன்ஸ் போலீசாரும் விசாரித்து வருகின்றனர். பணி நியமனத்தின் போது செலக்ஷன் கமிட்டியில் இடம்பெற்றிருந்த பொறியாளர்கள் மற்றும் அப்போதைய ஆணையர் கிறிஸ்துராஜ் IAS ஆகியோர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க அரசுக்கு பரிந்துரை செய்ய உள்ளோம். முறைகேடாக பணி நியமனம் பெற்றவர்களில் ஒரு சிலர் தங்களை பணி நீக்கம் செய்யப்பட்டதற்கு தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அவர்கள் இனி ஒருபோதும் பணி வாய்ப்பு பெற முடியாது என்கிறார் நகராட்சிகள் நிர்வாகத்துறை இயக்குனர். சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரனிடம் கேட்டபோது செயல்திறன் உதவியாளர் பணி நியமனம் தொடர்பாக சிலர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பதால் இப்போது அதை பற்றி எதுவும் கூற முடியாது என்றார் அப்பாவியாக. சேலம் மாநகராட்சியில் அப்பட்டமாக நடந்த பணி நியமன ஊழலுக்கு துணை போனவர்கள் மீது பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுக்க அரசு தயங்கக்கூடாது என்பதே பலரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்சஸ். திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.